ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி ஓடிடியில் ரிலீஸ் ஆன ரிவர் ஆஃப் பிளட் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் ஜோசப், சாரா, லூயிஸ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஹாவர்ட் ஜே ஃபோர்ட். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு ரிவரில் கயாக்கிங் போகிறாங்க. அந்த கயாக்கிங் ட்ரிப்புக்கு ஒரு கைடு இருக்கான். அவன் போகும்போதே வார்ன் பண்ணுறான், இங்கே நிறைய ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க, ஸோ எங்கேயுமே யாரும் தொலைஞ்சு போயிடாதீங்க அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யாரும் போகாதீங்க அப்படின்னு. ஆனாலும் இந்த மாதிரி தற்குறிகள்லாம் கேட்காம ஒருத்தன் போவானே, அந்த மாதிரி ஒருத்தன் போறான் இந்த படத்துலையும். ஸோ அவனை தேடி மிச்சம் இருக்கிற 3 பேரும் போறாங்க. போனது இடத்துல ட்ரைபல் கிட்ட மாட்டிடுறாங்க. ட்ரைபல் கிட்ட இருந்து 4 பேரும் தப்பிச்சாங்களா இல்லையா, என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் ஹாரர் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பெருசா பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது. நான் கதையில சொன்ன மாதிரியே இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு, இந்த மாதிரி ஒரு இடத்துல போகாதீங்க அப்படின்னு சொன்னாலே ஒருத்தன் இறங்கி போவான். அதே தான் இந்த படத்துலையும் நடந்திருக்குது. ஸோ அதை தவிர்த்து வேற புதுசாக இந்த படத்தில் வேற எதுவுமே இல்லை. இந்த ட்ரைபல்ஸ் கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நிறைய படங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அதையே தான் இந்த படத்துலையும் காட்டுறாங்களே தவிர அதுலேயும் புதுசாக எதுவுமே இல்லை. இதுக்கு நடுவில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படின்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் பாண்ட் ஆறுது அப்படிங்கிற கதையும் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதே கதையை தான் இதுலேயும் திணிச்சிருக்காங்க. இப்படி விட்டு விட்டா நிறைய படங்கள்ல ஆல்ரெடி பார்த்து அழுத்து போன கதையெல்லாம் விட்டு விட்டா எடுத்து ஒட்ட வச்சு ஒரு படமாக கொடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த படம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா அந்த லொகேஷன் ஃபுல்லா அந்த ஜங்கிள் ஏரியா அப்படிங்கிறதுனால அந்த விஷுவலா பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த படத்தை நான் பாருங்க அப்படிங்கறத நான் ரெக்கமெண்டே பண்ணல. ஸோ இன்கேஸ் நீங்க தப்பி பார்க்குற மாதிரி ஒரு ஐடியால இருந்தீங்க அப்படின்னா நிறைய பிளட் ஷெட்ஸ், ராவான சீன்ஸ், சில அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஃபேமிலி குழந்தைங்களோட நீங்க உட்காந்து பாத்துறாதீங்க. என்ன மாதிரியே நீங்களும் இந்த படத்தை பார்த்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி இருந்தது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத என் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.